வெல்கம் டு கப்டூஸ் கிச்சன். என் பேர் Kamalasini Venkatesan. இன்றைக்கி நம்ம பார்க்குறது புது விதமான டிஷ்ஷு. சம்பா கோதுமை ரவையில் அடை பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சம்பா ரவை கோதுமையில் நம்ம உப்புமா தான் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ புது விதமான டிஷ் இது. இதை நம்ம எல்லோரும் செஞ்சு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நாம் இப்போ சம்பா ரவை அடை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது சம்பா ரவை கோதுமை, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ வந்து நான் இதில் இந்த அளவு டம்ளரால் 1 டம்ளர் சம்பா ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் ரவைக்கு எப்படி ஒரு 10 தோசையாவது வரும், அடை வரும், அந்தளவுக்கு வரும். இப்போ இதில் வந்து நான் 1 கை உளுத்தம்பருப்பு, ஒரு 4 உளுத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன். 1 கை கடலைப்பருப்பு, 1 கை துவரம்பருப்பு, இது 3 போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊறின்னு இருக்குது. இந்த சம்பா ரவை கோதுமைக்கு நல்லா முங்க தண்ணி விட்டுருக்கேன். அந்த ரவை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போகும். இதில் அதிகமாக விட்டால் வேஸ்ட்டாக கீழே தான் விடணும். அதனால் இதுக்கு கொஞ்சம் லிமிட்டாகவே விடலாம். இது ரெண்டா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஊறினோடனே நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். பருப்பெல்லாம் ஊற வச்சதெல்லாம் இப்போ அரைக்க போகிறேன். துவரம்பருப்பு 1 கை, கடலைப்பருப்பு 1 கை, 4 உளுத்தம்பருப்பு, அதுக்குள்ளே ஒரே ஒரு தக்காளி, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு கை 4 அளவு சோம்பு, தேவையான உப்பு, இதை போட்டு இப்போ நம்ம நைஸாக நல்லா அரைச்சிட்டு இதோடு இப்போ அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். அரைக்கிறதால நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைனே அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பருப்பு அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து இப்போ சம்பா ரவையை போட்டு ஒரு சுற்றிக்கலாம். பருப்பு எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோமோ அதே அளவுக்கு அரைச்சிருக்கேன். அந்த ஒரு குறைப்பிள்ளையே, ஏன்னா இது ஒரு விதமாக அது ஒரு விதமாக இருக்க வேண்டாம். ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் தான் நமக்கு அடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பருப்புக்கு தேவையான உப்பு முதல்ல பருப்பு அரைக்கும் போதே போட்டுட்டேன். இப்போ சம்பா கோதுமைக்கு மட்டும் தேவையான உப்பை போடுறேன். நல்லா மெதுமாக மிக்ஸ் பண்ணிடுறேன். அடை மாவு ரெடி. இப்போ நம்ம கல் போட்டு அடை வாக்கலாம். காமனாக இப்போ நம்ம எல்லாத்துக்கும் போடுற மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நான் இப்போ இந்த வெங்காயம் இல்லாத ஒன்று குத்தியிருக்கேன். நார்மல் தோசை விட நல்லா வந்திருக்கு. நார்மல் அடை குத்துறதை விட மொத்தமாக இல்லாமல் நல்லா மெலிசாக சாஃப்டாக இருக்குது. வயசான ஆளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டு அடை இப்போ ஊற்ற போகிறேன். நான் இப்போ பொடியாக வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இந்த மாவோடையே போட்டு நல்லா மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அடை ரெண்டா முருகலாக அருமையாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்க ரெண்டா தக்காளி தொக்கும் இதுக்கு மேட்சிங்காக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வருஷனில் நம்ம இதுக்கு புது விதமான டிஷ்ஷில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.